சுட சுட சப்பாத்தியோ காரசாரமான சாடின் சம்பளம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஓகே, இந்த டம்ளரில் 3 டம்ளர் வந்து நான் ஆட்டா மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். தென் கொஞ்சமாக நெய், கொஞ்சம் உப்பு, சீனி எல்லாமே போட்டு மாவை நல்லா வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையிலேயே மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா? ஸோ மிக்ஸ் பண்ணி இப்படி பிடிச்சி பாருங்கள். இப்படி பிடிச்சி பார்க்குறப்ப அது வந்து ஒரு மாதிரி கட்டியாக உழணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சுடு தண்ணி ஒரு கிளாஸ் மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி இது பண்ணுங்கள், நீட் பண்ணுங்கள். ஸோ நல்லா சாஃப்டாக நீட் பண்ண பிறகு கொஞ்சமாக நெய் கலந்து ஒரு 15 மினிட்ஸ் தனியாக வச்சுருங்க, ஊறட்டும். அதுக்கப்புறம் எடுத்து மறுபடியும் நீட் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால்ஸாக வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் சப்பாத்தி பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு. ஓகே, ஸோ நான் வந்து குட்டி குட்டியாக தான் நான் சப்பாத்தி ரெடி பண்ணுவேன். அதனால் வந்து நான் இந்த சைஸில் பிடிச்சி வைக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் அந்த பால் சைஸ்க்கு வந்து கொண்டுட்டு வரணும். நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் இந்த கை. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது வந்துடும். ஓகே, ஃபார் பிகினர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மாவு எல்லா சைட்டுமே வந்து நல்லா தடவிட்டு நீங்கள் மாவு வந்து கையிலேயே வந்து கொஞ்சம் வந்து இது பண்ணி விடுங்க. ஃப்ளாட் பண்ணுங்கள். ஃப்ளாட் பண்ணி விட்டுட்டு தென் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கட்டை யூஸ் பண்ணி மாவை வந்து அந்த இது உருட்டலாம் சப்பாத்தி. நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஸ்லோவாக பண்ணணும், ரொம்ப வேகமாகலாம் பண்ணக்கூடாது. மாவு வந்து பிஞ்சு வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாவு வந்து நீங்கள் ரொம்ப மெதுவாக அப்படியே ரஷ் பண்ணாமல் அழகாக பொறுமையாக பண்ணுங்கள். ஓகே, அப்புறம் பழகிட்டிங்கன்னா நார்மல் ஆயிரும். தென் கல் வந்து சூடாக்கிக்கோங்க. சூடாக்கி சப்பாத்தி மாவு நீங்கள் போட்ட கையோட நீங்கள் பாருங்கள், அப்படியே பபுள்ஸ் மாதிரி வரும். அதில் வந்து குட்டி குட்டியாக பபுள்ஸ் அப்படியே ஃபார்ம் ஆகும். ஸோ அதுதான் சப்பாத்தி சாஃப்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த கேப்பில் நீங்கள் வந்து திருப்பி போட்டுடலாம். ஸோ திருப்பி போட்டுட்டிங்கனாக்கா தென் ஒரு 2 வாட்டி திருப்பி போட்டிங்கன்னா சப்பாத்தி இஸ் ரெடி. ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து நெய் அது மேலே தடவி அழகாக வந்து உங்கள் ஹாட் பாக்ஸில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா அந்த பபுள்ஸ் அழகாக வரும் மேலே. ஸோ அது அழகாக வந்துச்சுனாலே சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நல்லா நெய் தடவிக்கங்க. இதுக்கு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நல்லா சூடாகவே இருக்கும். நீங்கள் பாருங்கள், நான் எவ்வளோ சப்பாத்தி பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சாடின் சம்பளுக்கு தேவையான என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் கேப்ஷனில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்பலாம் வந்து நீங்கள் தூள் யூஸ் பண்ண வேணாம். சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டாலே போதும். அப்போ தான் அந்த சாடினோட டேஸ்ட்டு தெரியும் உங்களுக்கு. பிகாஸ் சப்பாத்தி சாப்பிட்றப்ப இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேவா? எஸ், இட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நானும் சாப்பிட போகிறேன். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன்.